வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மார்ச் 16 திங்கக்கிழமை. இன்னைக்கு பூ மார்க்கெட்ல மல்லிகைப்பூவோட விலை நல்லாவே குறைஞ்சிருச்சுங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலையுமே இன்னைக்கு விலை குறைவாக கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு விசேஷத்துக்கோ அல்லது கோயிலுக்கோ அல்லது வியாபாரத்துக்கோ பூக்கள் வாங்குறவங்களுக்கு நல்லாவே லாபம் இருக்குங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. சிவப்பு ரோஜா கட்டு 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை கிலோ 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பெங்களூர் ரோஜா கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்பங்கி பூ கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 220 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செண்டுமல்லி கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. தாமரைப்பூ ஒன்று 15 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்கு. மறிக்கொழுந்து கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆயிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் எல்லாமே மூர்த்த நாள்கள் முடிஞ்சதுனால விலை குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து இந்த வாரத்தில் மூர்த்த நாள்கள் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க பூக்களை மொத்தமா வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ள ஒன்று அல்லது 2 கடையில கிலோ கணக்கில் விலை விசாரிச்சு பாருங்க. எந்த கடையில விலை குறையா இருக்கோ அந்த கடையில நீங்க மொத்தமா வாங்கிக்கலாங்க. பூக்களை குறைவா வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்கு வெளியவே பூவாவும் மாலையாவும் கெட்டியே விற்கிறாங்க. அங்க கூட நீங்க விலை குறைச்சலா வாங்கிக்கிற முடியுங்க. விரிஞ்ச பூக்களோட விலை எப்பவுமே கொஞ்சம் குறையா இருக்குங்க. மொட்டுக்களோட விலைகள் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கும். விரிஞ்ச பூக்களை நீங்க அன்னன்னைக்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கும். மொட்டுக்களை நீங்க 2 நாள் கூட வச்சு பயன்படுத்திக்கலாங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவா கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனல்ல டெய்லியுமே காலையில வீடியோவா வெளிவந்துடும். நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு விலைக்குறைவா கிடைக்கிற பொருட்களோட லிஸ்ட்டை நீங்களே ரெடி பண்ணிக்கலாங்க. நாளைக்கு என்ன விலைன்னு பார்க்கலாம்.